எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது குரூப் 5A சர்வீஸ். அதில் இரண்டு பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 பொதுத்தமிழ், பேப்பர் 2 ஜென்ரல் இங்கிலீஷ். இப்போ இதுக்கு உண்டான சிலபஸ் நாம் பார்க்க போகிறோம். இந்த காணொளி வாயிலாக சிலபஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மேற்கொண்டு யார் யாருக்கெல்லாம் இந்த குரூப் 5A சர்வீஸ்க்கு உண்டான வீடியோஸ் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு காணொளிகள் கிடைக்கப்பெறும். இப்போ நாம் சிலபஸ் பார்த்துருவோம். பொதுத்தமிழ் பட்டப்படிப்பு தரம். அதில் அழகு 1 கட்டுரை எழுதும் திறன். இதில் கீழ்காணும் பொதுவான தலைப்புகளில் வினாக்கள் அமைதல் வேண்டும். தமிழக விடுதலை வீரர்கள், தமிழர் பண்பாடு. அடுத்து 2வது அச்சு ஊடகம், மின்னணு ஊடகங்கள், சுற்றுச்சூழல், உணவும் உடல் நலமும். அடுத்து மனித உரிமைகள், பாலின சமத்துவம், சமூக நீதி, வரலாறு. இதுதான் முதல் சாப்டர் தமிழில். அடுத்து 2வது அழகு 2 கொடுக்கப்பட்டுள்ள பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு தெளிவான சரியான சுருக்கமான விடை தருதல். அடுத்து மூன்றாவது பாடம் கொடுக்கப்பட்ட பகுதியை 1/3 பங்காக சுருக்கி எழுதும் திறனை வெளிப்படுத்துதல். அடுத்து இதில் 4வது அழகு கொடுக்கப்பட்ட சுருக்க குறிப்புகளிலிருந்து விரிவாக்கம் செய்து எழுதும் திறனை கண்டறிதல். அடுத்து 5வது மொழிபெயர்ப்பு. ஆங்கிலத்தில் ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க, அதை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யணும். கருத்து செறிவும் தெளிவும் வெளிப்படும் வகையில் மொழிபெயர்ப்பு அமைதல் வேண்டும். அடுத்தது அலுவலக கடிதம், ஆஃபீஸ் லெட்டர். அதில் அறிக்கை எழுதும் திறன் வெளிப்படல், திட்ட மதிப்பீட்டு அறிக்கை உருவாக்கல், கருத்துரு ப்ரொபோசல் எழுதும் திறன் வெளிப்படல். அடுத்து 7வது சாப்டர் என்னென்னா பாருங்கள், மொழி திறன் கண்டறிதல், வாக்கியத்தில் அமைத்து எழுதுதல், இணை சொற்களை பயன்படுத்தி ஒரே தொடர் அமைத்தல், அகர வரிசைப்படுத்துதல். பாருங்கள், இதில் உயிரெழுத்தில் தொடங்கும் 4 சொற்கள், உயிர்மை எழுத்தில் தொடங்கும் 4 சொற்கள், உயிரும் உயிர்மெய்யும் கலந்த 4 சொற்கள் இடம்பெறல் வேண்டும். இது அகர வரிசைப்படுத்துதல். அடுத்து பிழை நீக்கி எழுதலில் எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, தொடர்பிழை, கருத்துப்பிழை நீக்கி எழுதும் வகையில் 3 வினாக்கள் அமைதல் வேண்டும். அடுத்து கலை சொல்லாக்கம். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்ட ஆட்சி தமிழ் அகராதியை மையமிட்டு துறைசார் ஆட்சி தமிழ் சொற்கள் குறித்த அறிவை வெளிப்படுத்தும் வகையில் வினாக்கள் அமைதல் வேண்டும். அகராதியில் உள்ள ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் கலை சொற்களை எழுதும் வகையில் வினாக்கள் அமைதல் வேண்டும். இது பொதுத்தமிழுக்கு உண்டான பேப்பர் 1க்கு உண்டான சிலபஸ். அடுத்து 2வது பேப்பர் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு உண்டான சிலபஸ் பாருங்கள். எஸ்ஏ ரைட்டிங் இன் 300 வேர்ட்ஸ் ஃபஸ்ட் சாப்டர், யூனிட் 1. ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஏ, டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ, நேரேட்டிவ் எஸ்ஏ, கிரிட்டிக்கல் எஸ்ஏ, எக்ஸ்போசிட்டரி எஸ்ஏ, பெர்சியேசிவ் எஸ்ஏ. அடுத்து 2வது சாப்டர் லெட்டர் ரைட்டிங், லெட்டர் எக்ஸ்பிரஸிங் டிமாண்ட்ஸ் ஆர் நீட்ஸ், என்கொயரி லெட்டர், ஆர்டர் லெட்டர், லெட்டர் ரெஸ்பாண்டிங் டு என்கொயரிஸ். அடுத்து ப்ரீசியஸ் ரைட்டிங், நோட் மேக்கிங் சமரைசிங் சொல்லும் இல்லைங்களா, அதுதான் ப்ரீசியஸ் ரைட்டிங். An unseen passage in 200 words is to be given. It has to be briefed in around 70 words. அடுத்து 4th chapter unit 4 reading comprehension. An unseen passage in 200 words is to be given. Questions are to be framed following K5 model parrots taxonomy. அதில் understanding question, appreciation question, interpretative question, analytical question, organizing question, inferential question, critical question, explanatory question,
explanatory, அடுத்து descriptive question, creative question, the reading comprehension. அடுத்தது translation, அதாவது from Tamil to English, government order or circular, from English to Tamil, new articles, 5 sentences of complex structure. அடுத்து hints development, developing the hints into a readable passage. Notification, drafting announcement, advertisement, and writing explanation and circulars. அடுத்து யூனிட் 8th grammar, அதாவது active to passive, passive to active, direct to indirect speech, indirect speech to direct speech, rewrite compound sentence to simple sentence, rewrite simple sentence to as complex sentence, transform statement into a strong question, transform statement into a weak question. அடுத்து transform assertive sentence into a negative sentence, add a suitable question tag, use the homophones in meaningful sentence, use the right adverb, fill in the blank with right preposition. அடுத்து rewrite the sentence in comparative degree, அதே மாதிரி past tense, அதே மாதிரி change the underlined phrase into class, change the underlined class to phrase. அடுத்தது identify the pattern of the given sentence, fill in the blanks with a suitable article, rewrite the sentence correcting error. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 5க்கு உண்டான சிலபஸ், பேப்பர் 1 பேப்பர் 2 இரண்டுக்குமே நாம் பார்த்தாச்சு சிலபஸ்ஸு. அதாவது உங்களுக்கு காணொளி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான், குறைஞ்சபட்சம் ஒரு 50லேருந்து ஒரு 100 பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் வந்து காணொளி வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி போடுவேன். ஏன்னா வந்து இப்போ 2 பேர் 3 பேர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், நம்மளுடைய டைம் வேஸ்ட்டு. அதேமாதிரி நிறைய பேர் நீங்கள் படிக்கிறவங்களும் ஒருத்தர் 2 பேர், அதாவது நிறைய பேர் பயன்படும் வகையில் நம்ம வந்து வீடியோஸ் போடணும். அதனால் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேராச்சும் கமெண்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் காணொளிகள் வந்து இந்த குரூப் 5A க்கு நம்ம காணொளிகள் தொடர்ந்து வழங்கப்படும். நன்றி.